ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாள் அமைகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். முருகர் என்றைக்கும் துணையாக இருப்பார். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா, சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே, வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறோமே, எங்கேயாவது போய் தண்ணி இருக்க இடமா பார்த்து ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புன பயணம் தான் இது. ஃபஸ்ட்டு யோசிக்காமல் குற்றாலம் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோன்னா பாறை மட்டும் தான் இருந்துச்சு. ஐயோ, இந்த பாறையை பார்க்குறதுக்காடா இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை தாண்டி காடு தாண்டின்னு வந்தோம் அப்படின்னு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே தான் மேக்கரை இருக்குது, அது வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த வியூ. அதாவது அங்கே போய் நம்ம என்ன பார்த்தோங்கிறது அடுத்த கதை. போகிற வழியெல்லாம் ஒரு நேச்சர் இருக்குது பாருங்கள். அந்த மலைக்குள்ளேருந்து அந்த மரம் வர மாதிரியும் அந்த புகை மாதிரி அதை பார்க்கும்போதே ஐயோ இவ்வளோ இயற்கை இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு வியூ. நீங்கள் அதை நேரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக போயும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நேச்சர் உங்களுக்கு வியூ ஆகுதுன்னு எனக்கு தெரில. நேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மைண்ட் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றுமே இல்லைடா இதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு நேச்சர். கிட்டத்தட்ட மேக்கரைங்கிறது ஒரு கேரளா பார்டர் கிட்ட போயிடுது, ஓகேங்களா. நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே எவ்வளோ மரங்கள், பப்பாளி மரம்லாம் எல்லா வீட்லேயுமே இருக்குது. எல்லா வீட்லேயும் அதில் பப்பாளி வேறு நிறைய தொங்குது. என்னடா இது, நாங்கள் ஒரு பப்பாளி வாங்கி சாப்பிட்றதுக்கு போகிற இடம் மரமாக எல்லா வீட்லேயும் வச்சுருக்கீங்கடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் மாங்காய் மரம், பலாப்பழம், நிறைய வித்தியாசமான கேரளா பழம் ஃபுல்லாமே வியூவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே மேக்கரை நோக்கி போனோம். போகிறதுல என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ரொம்ப ஆசையாக போனோம். அங்கே போய் பார்த்தோன்னா வெறும் அங்கேயும் பாறை மட்டும் தாங்க இருந்துச்சு. அங்கேயாவது போய் தண்ணியை பார்த்துடலான்னு யோசிச்சு தான் அவ்வளோ தூரம் போனோம். பட் நேச்சரை நேசித்தோம், அதை ரசித்தோம், அப்படி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் போனதுக்கு இதையாவது பார்க்குற வியூ கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். லைஃப் சில நேரத்தில் இப்படி தாங்க, நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷம் கிடச்சிரும்னு, ஆனால் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கிது. ஆனால் அந்த ஏமாற்றம் நிரந்தரம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது கடவுள் பெரிய அதிசயம் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு அதிசயமும் நடந்துச்சு. இந்த நேச்சர் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த பாறையை பார்த்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பத்தோடு தான் அங்கே ரிட்டன் வந்தோம். யோசிச்சு பாருங்களேன், நிறைய எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருந்திருக்கோம்ல, நிறைய சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படி இப்படி. அப்பா, ஆக்சுவலி அந்த பாறையை பார்த்தோன்னே குற்றாலத்தில் பார்த்ததை விட இங்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இது போனோன்னா வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது, அதில் போங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி கண்ணில் படும்னு சொன்னாங்க. சரின்னு சந்தோஷமாக கிளம்பினோம். ஆனால் அது மலை கிடையாதுங்க, ஒரு பேய் பங்களா மாதிரி இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் சவுண்டை பார்த்தீங்கன்னா, இந்த பேய் படம் பார்த்துருக்கீங்களா, சின்ன சவுண்டெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்குங்களா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எங்களுக்கு வித்தோ டிவி சவுண்டு ஸ்பீக்கர்னு எதுவுமே இல்லாமல் லைவில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி 3 பேருக்குமே அல்லே கிடையாது. என்னென்னா அங்கங்கே யானை வரும்னு ஒரு போர்டு, புலி வரும்னு ஒரு போர்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சவுண்டோட எப்போ தண்ணியை பார்த்தா போதில் ரிட்டர்ன் போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பயத்தோடே தான் போனதானா வீணாக போகலை. எங்களுக்காக கடைசியாக தண்ணி கண்ணில் பட்டுச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த பயமான ஜேர்னியை போய் சந்தோஷமாக விளாண்டுட்டு வந்தோம். என்னென்னா தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக ஃபிஷ்ஷு, இந்த டைகர் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி நிறையா ஃபிஷ் அதில் இருந்துச்சு. பார்த்துட்டு பையன் இறங்குறதுக்கு பயந்துதான், மீன் நிறையா இருக்கும், கடிச்சிரும்னு சொல்லிட்டு, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவனை குளிக்க வச்சுட்டு நாங்களும் குளிச்சுட்டு சந்தோஷமாக ரிட்டன் கிளம்பும்போது ஓகே இதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படிங்கிற யோசனையோட சரி இப்போதைக்கு வந்துட்டோம், குளிச்சுட்டு நிம்மதியாக போகலாம், மிச்சத்தை அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட சந்தோஷமாக ஒரு 1 ஹவர் கிட்டே குளித்தோம். குளிச்சுட்டு
என்ஜாய் பண்ணிட்டு மீனெல்லாம் பிடிக்க பிள்ளைங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வெறும் குளிச்சுட்டு போனால் திருப்பி இங்கே வரமாட்டோம்ல. ஸோ போகிற வழியெல்லாம் சில அட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்டே வந்தோம். ஷார்ட்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அப்புறம் புலி வரப்போகுது, என்ன வரப்போகுது, அந்த வரப்போகுது, என் பிள்ளை வீடியோலாம் போட்டுகிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆக்சுவலி போகும்போது பயமாக இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் அந்த பாதையில் வரும்போது கொஞ்சம் கூட பயமாக இல்லை. ஏன்னா நம்மளை விட அவ்வளோ மனுஷங்க அங்கே இருக்காங்கன்னு ஒரு தைரியம். ஸோ நம்மளை ஒன்று பண்ணுச்சுன்னா அவங்களே ஏதாவது பண்ண தானே போகுது அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தி. அப்போ தான் நமக்குள்ளே இருக்க அரக்க வெளியே வந்தான். ஓகே, இதெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி வரும்போது நடுவில் என்னென்னா திருமலை கோயில். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சது, முருகர் என்னை அவரை பார்க்க வைக்கிறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காரு. இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். அதை கொண்டாடிட்டு அப்படியே அங்கேருந்து பாபநாசம் வந்தோம். பாபநாசத்தில் அந்த அருவியெல்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்புறம் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா 3 o'clock வரைக்கும் தான் பாபநாசம் இதில் அலௌடு. ஸோ நம்ம வந்தது ரொம்ப லேட் நைட் வந்தோமா. ஸோ இதுக்கு அருவியில் மட்டும் குளிச்சுட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அந்த அருவியில் நல்லா குளிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை, அதாவது நம்ம மெயினாக குளிக்க வந்த அந்த பாறையில் குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. அது அகஸ்தியர் அருவின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. ஓகேவா? போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு பா. அங்கே நம்ம வெறும் நேச்சர் பார்த்தோம், மேகம், மரம், அந்த மாதிரி. இங்கே ஃபுல்லாக அருவி கொட்டுச்சுங்க. இந்த அருவியை பார்க்க தாண்டா காலையிலேருந்து அலைஞ்சிட்ருக்கேன், நேற்றுலேருந்து அலைஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. அப்படியே பார்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நீங்களே இந்த நேச்சரை ஒரு விஷயம் நல்லா பாருங்களேன். அப்பா இவ்வளோ, அதாவது உலகம் எங்கெல்லாமோ போயிட்டுருக்கு, நம்ம என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் போட்டு குழப்பிகிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சந்தோஷம் நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு மூலையில் இருக்க தான் செய்யுது. அந்த சந்தோஷத்தை தேட நம்ம அந்த ஒரு நிமிஷத்தை ஒதுக்காது தான் நம்ம எல்லா கவலைக்கும் காரணம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேயே ஒரு ஒருத்தர் நாட் அலோட் ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அதில் அவ்வளோ பெரிய பெரிய மீன், அதில் குட்டிங்க, அதோட குட்டிங்கன்னு அவ்வளோ மீனுங்க. இப்போ அந்த ஆக்சுவலி இது வெறும் கரை ஓரம் தான், அதிலே பயப்படாமல் எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்களா. அவள் உள்ளே நம்ம எவ்வளோ யோசிக்கவே முடியாத அளவுக்கு மீன் இருக்குது. ஸோ நம்மளோட சேஃப்டி ரீசன் இதனாலையா இல்லை அருவி அதிகமாக கொட்டுறதுனாலையா என்ன ரீசன் தெரில, அங்கே நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். ஜஸ்ட் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். ஜாலியாக பேசலாம் தான் முயற்சி பண்ணேன். ஆனால் நம்ம அனுபவிச்சதை மட்டும் பேசினாலே பெரிய ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.